பொன்னேரி அருகே ஆரணி பேரூராட்சியில் பல லட்சங்கள் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பேரூராட்சி துணைத் தலைவர் பகீர் புகார் அளித்துள்ளார். செயல் அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது ரிட்டன் பெட்டிஷன் கொடுங்க என்று கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சி மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில் ஆரணி பேரூராட்சியில் பல்வேறு பணிகள் பணம் ஒதுக்கப்பட்டும் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் புகார் தெரிவித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த துணைத் தலைவர் சுகுமார் என்பவர் வருவதற்குள் கூட்டம் தொடங்கிய 5 நிமிடங்களில் கூட்டம் நடந்து முடிந்ததாக கூறி திமுக தலைவர் மற்றும் செயல் அலுவலர் சென்றதால் துணைத் தலைவர் சுகுமார் வேதனை அடைந்துள்ளார். குறிப்பாக சுமார் 60 லட்சங்களுக்கும் மேல் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் தான் வருவதற்குள் கூட்டம் முடிவுற்றதாக கூறி திமுகவை சேர்ந்த தலைவர், கவுன்சிலர்கள் மற்றும் செயல் அலுவலர் கிளம்பிவிட்டதாக புகார் எழுப்பியுள்ளார். மேலும் செயல் அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் பணம் கையாடல் செய்யப்பட்டதாகவும் தாம் புகார் அளித்த நிலையில் ஏன் தான் வருவதற்குள் அனைவரும் 5 நிமிடங்களில் கூட்டம் முடிவுற்றதாக கிளம்பிவிட்டீர்கள் என்று கேட்டதற்கு புகார் இருந்தால் ரிட்டன் பெட்டிஷன் கொடுங்கள் என்று செயல் அலுவலர் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோடிக்கணக்கில் ஆரணி பேரூராட்சியில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதையும் விவாதிக்காமல் கவுன்சிலர்கள் எந்த ஒரு பணிகள் குறித்தும் விவாதிக்காமல் 5 நிமிடங்களில் கூட்டம் முடிந்ததாக கூறி கிளம்பிவிட்டனர் என்று கூறி தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். மேலும் ஊழல், லஞ்சம் உள்ளிட்டவற்றுக்கு அப்பாற்பட்டு தற்போது வந்துள்ள ஆட்சி இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சார், நான் இங்கே தான் சார் இருக்கிறேன், ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். சார் ஓகே தான், ஒரு மீட்டிங் சப்ஜெக்ட்னா வந்து ஒரு அரை ஊரில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் வாசிச்சிங்க, சட்டப்படி என்ன அது என்ன விவாதம் நடந்தது, பொருள் மேலே விவாதம் பண்ணீங்களா இல்லையா, அந்த வரவு செலவினங்கள் என்னாச்சு இல்லையா சார். 61 லட்சம் ரூபாய் வந்து முறைகேடு நடந்ததுன்னு சொல்கிறாங்க சார். 1-2 டேபிள் சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வைக்க சொன்னால் வைக்கல, 2 ஆமாம் 2 சப்ஜெக்ட் சார் நான் வரலாம் கிடையாது. நான் கரெக்டாக 11:30 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணது நான் வந்து கேட்டுன்னு தாங்கிறேன். நான் அது ½ அன் ஹவர் சரி நான் ரெடிஸ்லேருந்து வந்துருக்கிறேன். ½ அன் ஹவர் வந்து இதை வந்து நிற்கிறேன் போர்டில், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டுன்றாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் கொடுங்க, யார் தலைவர் பேசுகிறேன் ஈபோ என்ன சொல்கிறாரு? அதான் பள்ளிப்பட்டு இன்சார்ஜ் அங்கே வந்து எனக்கு சென்சஸ் மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன்.